இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸில் எப்படி ஃப்ரீயாக காயினுங்களை நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெட் பேக்கெட்னு இருக்குது பாருங்க. ஓப்பன் பண்ண உடனே சைடில் வந்து மேலே வந்து ரெட் பேக்கெட்னு இருக்கும். இல்லை மோரில் போனீங்கன்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ரெட் பேக்கெட்டை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே இது போல் கேட்கும். இங்கே என்னென்னா சென்ட்டுன்னு இருக்கும். இங்கே ரிசீவ் ஆன் பண்ணிவிட்டு இது அப்படியே என்ன பண்ண போகிறோம், பேக் வந்து டெலிகிராமில் போகிறோம். டெலிகிராமில் போய் கம்பல்சரி டெலிகிராம் வேணும், டெலிகிராம் மெசேஜ் வேணும். டெலிகிராமில் போய் ஃபினான்ஸ் கிரிப்டோ பாக்ஸ்ன்னு இருக்குது பாருங்க, நிறைய இருக்குது. ஃபினான்ஸ் கிரிப்டோ கோடு எல்லோ கலரில் இருக்கும் பாரு, இங்கே க்ரீன் கலரில் இருக்குது. இது போல் எது வேணாலும் நம்ம இது பண்ணலாம். இது போல் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஃபினான்ஸ் கிரிப்டோ பாக்ஸ்ன்னு போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது உள்ளே போய் இதில் போய் இப்போ பாருங்கள், ஒன்றும் இல்லை, இதை வந்து நம்ம வந்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி இந்த ஃபினான்ஸில் போய் பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ண உடனே கிளைம் கொடுங்க. கிளைம் கொடுத்தோன்னே ஓப்பன் வரும் பாருங்க. இடிசி காயினு இது ஒரு 7 பாயிண்ட் கிடச்சிருக்குது. இதோட வேல்யூ வந்து பாருங்க, இந்தியன் ருபியில் இது வேல்யூ. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணலாம். இது பேக் வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து அதே டெலிகிராம் போயிடணும். டெலிகிராம் போய் அதுக்கு மேலே இருக்கிறத பார்க்கலாம். இது காப்பி பண்ணுறோம், மறுபடியும் இங்கே போகிறோம், பேஸ்ட் பண்ணுறோம், கிளைம் பண்ணுறோம். குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க. டாக்கீஸ் காயின் எவ்வளோ இருக்குது, 0.1. இதோட வேல்யூ பாருங்க, 00015798. இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காயின்ஸுங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இது எங்கே இருக்கும் இந்த காயின்ஸுன்னு பார்த்தா பாருங்க, இந்த காயின்ஸ் வந்து போனால் இந்த கடைசி இது அசட்டில் போயிட்டு ஃபண்டிங் இருக்கும் பாருங்க. இந்த ஃபண்டிங்கில் போனீங்கன்னா அதை பாருங்க, நம்ம பார்த்த எல்லா இதுவும் வந்துச்சு பாருங்க. டாக்கிஸா இது இன்னும் நம்ம நிறைய காயினை நம்ம இது பண்ணலாம். ஹோம் வந்துருங்க. இப்போ ரெட் பேக்கெட்டு போயிடுங்க. ரெட் பேக்கெட் போயிடுங்க. மறுபடியும் இங்கே ஒரு கர்சரை வைங்க. இப்போ வந்து டெலிகிராம் போகிறீங்க. புது காயின் வரும்போது வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ஒரு லக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம பார்த்துன்னே கிளைம் பண்ணலாம். கம்மி வேல்யூ தான். காயின்ஸ் மட்டும் நமக்கு ஃப்ரீயாகவே ஆட் ஆகினே இருக்கும் பாருங்கள். இது போல் நம்ம ஈஸியாக சம்பாதிச்சுனே இருக்கலாம். இது நீங்கள் வந்து ஒரு 1 hour பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 20 ரூபா 30 ரூபா கிட்ட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து மறுபடியும் டெலிகிராம் போகிறோம். இது மட்டும் இல்லை, இன்னொரு காட்டுறேன். ஃபினான்ஸ் கிரிப்டோ பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பார்க்கலாம். இதில் என்ன கொடுக்குறாங்க, இதை கொடுத்துறாம இருக்கு மேலே. இதை காப்பி பண்ணுறோம். அதே மாதிரி தான். ரெட் பேக்கெட் போகிறோம். ரெட் பேக்கெட் போய்கிட்டு பேஸ்ட் பண்ணுறோம். ஓப்பன் கொடுக்குறோம் பாருங்க. 219 இது கிடைக்குது, USD அமெரிக்கன் காயின் கிடைக்குது. மறுபடியும் பேக் வரோம். இதில் வந்து அதுக்கு மேலே இருக்கிறது போகிறோம். இதை காப்பி பண்ணுறோம், போடுறோம். ஈஸியாக
இன்னும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து பைசா கொடுத்துலாம் வாங்க தேவையில்ல. ஏவிஏ காயின் இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு தராங்க. இது இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட அசட் வேல்யூவை ஏற்றுக்கலாம். அடுத்தது பாருங்கள், புது புது காயினாக கிடைக்கும் நமக்கு. இந்த காயினை வந்து பாருங்க, பங்கு பிஓஎன்கே பங்கு, இந்த காயின் 0.114 காயின்ஸ் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அடுத்தது பார்க்கலாம். பேக் போகிறோம், டெலிகிராம் போகிறோம். ஈஸியாக இது போல சம்பாதிச்சுனாங்க. நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. அப்படியே காயின் பண்ணுறோம். ட்ரம்ப் காயின் இது செம பீக்கில் போகுது. ட்ரம்ப் காயின் இது வந்து இந்த காயினோட ரேட்டு கிடச்சிது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பேக் போகிறோம், மறுபடியும் வந்து டெலிகிராமில் போகிறோம், காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், கிளைம் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணுறோம். ஷீபா காயின் பாருங்கள், 0.7 அழகாக அது மாதிரி நமக்கு வந்துட்டே இருக்கும். இது போல் நீங்கள் வந்து உட்காந்து அழகாக பண்ணலாம். உங்களுக்கு டெலிகிராமில் நீங்கள் போயிட்டு இந்த காயின் எல்லாம் வந்து இப்போ இப்படியே பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா பினான்ஸ் கிரிப்டோ பாக்ஸ்ன்னு சொல்லி போட்டால் போதும். வேறு எதுவுமே போட்டாலும் கிரிப்டோ பாக்ஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு தேவையான அந்த எல்லாமே வந்துடும். ஈஸியாக நீங்கள் மாட்டு சம்பாதிச்சுன்னு போகலாம். இப்போ பாருங்கள், பினான்ஸில் பேக் வந்துட்டு எவ்வளோ வந்து சேர்ந்துக்குதுன்ட்டு இங்கே போங்க, அசட்டில் போங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அசட்டு, அதில் போய்ட்டு ஃபண்டிங்கில் போங்க. இப்போ எவ்வளோ காயின் வந்துதுன்னு தெரிஞ்சுக்க பாருங்கள். ஃபண்டிங் எவ்வளோ காயின்ட்டு இப்போ பாருங்கள், காயின்ஸ் மாட்டின எவ்வளோ காயின்ஸ் சேர்ந்துக்குது. இன்னும் அதிகமாக நம்ம சம்பாதிக்கலாம். ஈஸியாக சம்பாதிச்சுக்கு ஒரு வழி. பக்கத்தில் ட்ரெயின் போட்டனால பாருங்க, ஃபண்டிங்கில் போய் இவ்வளோ காயின் இருக்குது. அழகாக சம்பாதிக்கலாம், ஈஸியாக போகலாம். ஈஸி வேறு இது வந்துடுவாங்க. அழகாக நம்ம பார்த்தீங்கன்னா ஃபண்டிங்கில் போய் பாருங்கள் எவ்வளோ காயின் பாருங்கள். இதுக்குள்ள கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ ட்ரம்ப் காயின், இடிசி, ஏவிஏ, யூஎஸ்டி இவ்வளோ காயின் அழகாக சேர்த்துட்டோம். எவ்வளோன்னு ஒரு 5 minutes தான், அந்த வீடியோ போடுற டைமில் தான் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபண்டிங்லேருந்து ஸ்பாட் வேலெட்டுக்கு மாற்றணும். அப்போ வந்து இதை வந்து மேக்ஸிமம் கொடுங்க. மேக்ஸிமம் கொடுத்தா இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி வர பாருங்க. இது மேக்ஸிமம் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே ஃபண்டிங்கில் மாறிட்டோம். ஃபண்டிங்லேருந்து ஸ்பாட்டுக்கு மாறிட்டோம். ஈஸியாக இது போல் நம்ம மாற்றலாம். இன்னும் அடுத்த தடவை வந்து இந்த காயினை வச்சு எப்படி நம்ம ஸ்டேக்கிங் கொடுத்து இன்னும் அதிகமாக சம்பாதிக்க முடியும்னு தான் பார்ப்போம். இது எல்லாம் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு காயினை அப்படியே வச்சுட்டா ஸ்டேக்கிங்கில் போட்டேன்னா இந்த ஏன்னு இருக்கும், அதில் ஸ்டேக்கிங்னு ஒன்று வரும். அதில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வட்டி வந்துன்னே இருக்கும். இப்போ வந்து ஒரு இது பேசுகிறேன். இப்போ நான் ஆல்ரெடி இந்த WLT காயினுக்கு இது பாருங்கள், ஃப்ளெக்சிபிளாக போட்டுக்கிறேன் அந்த ஸ்டேக்கிங். இது எவ்வளோ வருது பாருங்கள். இன்னைக்கு மட்டும் எஸ்டர்டே ரியல் டைமில் பார்த்தா அவார்டு. இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் இது மூலமா எப்படி சம்பாதிக்க போகிறேன்னு கேட்குறேன். இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து ரெட் பேக்கெட் மூலியமாக எப்படி சம்பாதிக்கணும், ஃபினான்ஸ் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். நான் இப்படி தான் சேர்த்துறேன். என்கிட்ட வந்து 2.75 ஆக்சுவலாக நான் நிறைய வச்சுருந்தேன், விட்ரா பண்ணிவிட்டு மீதி இது பண்ணிட்டேன். இது வந்து ஃப்ரீயாகவே சம்பாதிச்ச பைசா. இதெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வந்து பைசாவை விட்ரா பண்ணிட்டேன்.
வேறோட வேலெட்டுக்கு மாற்றிட்டேன். நீங்களும் ஈஸியாக சம்பாதிக்கலாம். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது மாற்றணுன்னா சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் அதிகமாக ஈஸி, இது ஃப்ரீயாக சம்பாதிக்கலாம், ஃப்ரீ ஏர்னிங். இதை பற்றி மேலனா ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்து நான் வீடியோவும் போடுறேன். இது ஃபினான்ஸில் அடுத்தது ஸ்டேக்கிங் சொல்லுவாங்க. ஸ்டேக்கிங் மூலிமா எப்படி சம்பாதிக்கிறது நீங்கள் அப்புறமா காயினை பற்றி நான் சொல்கிறேன். எந்த காயினில் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும், எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இந்த டீட்டெயிலும் நான் சொல்கிறேன். ஆமாம், இந்த டீட்டெயில் பற்றி நான் சொல்கிறேன். ஈஸியாக நம்ம கற்றுத்தரேன் நான். நீங்கள் சம்பாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.